ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. நீங்கள் ரொம்ப கோவப்படுறவங்களா? ரொம்ப கோவப்படுறது ரொம்ப தப்புங்க. ரொம்ப கோவப்பட்டு நம்மளால் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கண்டிப்பாக அடையவே முடியாது. இப்போ நான் ஒரு சின்னதாக டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும். இப்போ நீங்கள் ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆப்போசிட் சைடு உங்களோட எதிராளியாக இருக்கலாம், இல்லை உங்களோட துரோகியாக இருக்கலாம், உங்களை எதுக்கு நினைக்கிற யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க பார்வையில் நீங்கள் என்னவா தெரிவிங்க தெரியுமா? முட்டாளாக தெரிவிங்க. ஆமாங்க, நீங்கள் முட்டாளாக தெரிவிங்க. உங்கள் கோவத்தை வச்சு அவங்களுக்கு சாதகமாக சில சந்தர்ப்பத்தை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாஸ்தி கோவப்படுற டைம் வந்துச்சு. அந்த டைம், அதாவது வாக்குவாதங்கள் நடைபெறும். அந்த சமயத்தில் உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும்போது, கோபம் எதனால் வரும்? நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்காது, உங்கள் பேச்சை ஒரு சிலர் கேட்காம இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் டைமில் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்களை கோவப்படுத்துவாங்க. கோபம் அந்த டைம் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ கோவப்படும்போது உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாமே அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாக முடியும். நிறைய பிரச்சனைகள் அது மூலமாக வரும். அந்த கோவப்பட்டு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப ப்ராப்ளமாக மாறி நின்றுடும். ஸோ நம்ம அந்த டைமில் அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, அந்த டைம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, மௌனமாயிருங்க. கொஞ்சம் ஒரு 2 to 5 minutes அந்த மாதிரி அந்த டைமை மட்டும் கொஞ்சம் கடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம்லேருந்து என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக மூவ் ஆகிடலாம். இன்னொரு விஷயம், செகண்ட், ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுறீங்கன்னா, கோபம் வர்ற அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறீங்கன்னா, கோபம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மௌனமாக இருந்துருங்க. அது ஃபஸ்ட்டு. செகண்ட் விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். உங்களோட கோபத்தை தூண்டுறதுக்கு தான் சுற்றி உள்ளவங்க பிளானே பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் கோபத்தை தூண்டி உங்கள் வாயில் வார்த்தைகளை வர வச்சு பிரச்சனைகளை என்ன பண்ணுவாங்கன்னா பெருசு பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல என்ன பண்ணணும்னா, அந்த சிச்சுவேஷனே என்ன பண்ணிடும்னா அவாய்ட் பண்ணிடணும். அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முடிஞ்சளவு போகிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் டைம் அது சரியான பிறகு நம்ம அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கணும். இந்த மாதிரியும் இன்னொரு முக்கியமான விஷயம், மூணாவது விஷயம் என்னன்னா, நம்மளை முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க தெரியுமா? அவன் என்ன பண்ணுவான்னா சூழ்ச்சி பண்ணுவாங்க. நம்மளுக்கு எதிர் சைடில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, நம்ம கோவத்தை யூஸ் பண்ணி அந்த சூழ்ச்சி பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் அவன் உங்ககிட்ட இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ என்ன தெரியுமா உங்களை ஏமாத்துவான்? இதை கூட உன்னால் செய்ய முடியாதா, இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதா, அந்த மாதிரி உங்களை பேசி ஏமாத்தி, அப்போ பேசும்போது என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணும், கோவம் வரும். என்னை பார்த்தவன் இப்படி சொல்லிட்டான், என்னால் முடியும், நான் செய்வேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நம்மளோட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணுவாங்கன்னா எதிர் சைடில் இருக்கிறவங்க நம்ம வார்த்தைகளை நம்ம வாயாலே இழக்க வச்சிருவாங்க. ஸோ நம்மளோட கோவத்தை அவங்க தூண்டி இந்த மாதிரி செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிக்க பார்ப்பாங்க. முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா, கோபம் வரும் தான், ஏன்னா சுற்றி உள்ளவங்க அந்த மாதிரி நடந்துக்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸில் இருக்கிறத முடிஞ்சளவு தவிர்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம், கோவம் ரொம்ப வந்துச்சுனாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வம் ஏதாவது மனசில் நினச்சிக்கோங்க. மனசை அமைதிப்படுத்திட்டு அந்த ஒரு சில டைமை மட்டும் கடந்து தாண்டி போனீங்கன்னாலும் உங்களோட கோவம் என்னன்னா கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு விஷயம், நம்ம அவசரமாக டக்கு டக்குன்னு செஞ்ச அந்த சில விஷயங்களை அதனால் பின்னாடி என்ன பண்ணுன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரி வரும். அதுதான் எவனாச்சும் ஏதாச்சும் சொல்லி விட்டுருவான்,
இதை மாதிரி நீ பண்ண, இதை கூட உன்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளை இலக்காரமாக பேசுகிற மாதிரி பண்ணி நம்மளை செய்ய வச்சு, ஸோ நம்ம கடகடகடன்னு அந்த வேலைகளை நம்ம செஞ்சுருவோம். அது பின்னாடி நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி வரும். அதுவும் நம்ம கோவத்தினால கூட ஏற்படுது. ஸோ அந்த விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம முழுமையாக தவிர்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். கோவம் ஜாஸ்தியாக வர்ற அந்த டைமில் நம்ம மனசுலே 1 2 3 அந்த மாதிரி சில ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம மனசையும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமை கடந்து போயிட்டுனா நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிதானமாக யோசித்தோன்னா டக்குன்னு வந்து டக்குன்னு வார்த்தைகளை நம்ம விட மாட்டோம். ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு ரொம்ப ஸ்லோவாக நம்ம யோசிப்போம். ஸோ ஏன்னா கோவம் நமக்கு ஜாஸ்தி வர்றதுனால அவன் கடகடன் கோவப்படுறவன், அவன் ஒரு முட்டாள்னா நம்மளை எதிராளி வந்து நினைப்பான். நம்ம கோவத்தினால நம்ம எப்பவுமே முட்டாள் ஆயிடவே கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.